அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பனங்கிழங்க வச்சு சூப்பராக ஒரு பாயசம் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டானது. பனங்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்க கூட இதுமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பாயசம் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. 300 கிராம் நாட்டு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த நாட்டு வெல்லத்தை நல்லா பொடியாக நுணுக்கிட்டு அதை ஒரு பவுலில் போட்டுங்க. பவுலில் போட்ட பிறகு நல்லா கொதிக்கிற வெந்நீர் 1 டம்ளர் இதில் சேர்த்துக்கலாம். வெந்நீரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம். அப்போ தான் இது நல்லா சிரப்பு மாதிரி ஆகும். இதில் உள்ள கல் மண்ணெல்லாம் அடியில் தங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டு இதை அப்படியே 10 நிமிஷம் வச்சிடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த பச்சரிசியை நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு திரும்ப தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. பனங்கிழங்கு நான் ஒரு 8 எடுத்திருக்கேன். இந்த பனங்கிழங்கு மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா உரித்து எடுத்துருவோம். உரித்து எடுத்தால் இதில் நிறைய மண் வரும். அதனால் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கழுவியாச்சு, இதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் உள்ள மேலே தலைப்பகுதியை மட்டும் வெட்டிடுங்க. வெட்டிட்டு இதை குறுக்காக வெட்டி இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுக்க போகிறோம். இப்போ சின்ன சின்னதாக நம்ம உடச்சி எடுக்கும் போது நிறைய நார் வரும். இதுமாரி அந்த நாரெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு சின்ன சின்ன பீஸாக எடுத்து உரித்து வச்சுருவோம். அப்போ தான் மிக்சியில் அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுமாதிரி சின்ன சின்னதாக உரித்து வச்சிங்க. இதுமாதிரி நிறையா நான் உரித்து வச்சுட்டேன். இந்த எல்லா பீஸையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி நிறையா விட்டு அரைக்கும் போது தான் நம்ம வடிகட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த அரைச்சதை ஒரு வடிகட்டி மூலம் வடிகட்டுங்க. வடிகட்டும் போது ஒரு ஸ்பூனை வச்சு இதுமாரி நம்ம கிளறி விட்டோம்னா ஈஸியாக வடிகட்டிடும். இங்கே பாருங்கள், மாவெல்லாம் வெளியில் வந்துட்டுருக்கு. நார் மட்டும் வடிகட்டியில் இருக்கும். நம்ம அதுக்கு பிறகு நம்ம அரைச்ச மாவையே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதுமாரி கிளறி விடுங்க. நம்மளுக்கு நார் மட்டும் வடிகட்டியில் தங்கிடும். இங்கே பாருங்கள், நார் மட்டும் தங்கிடுச்சு. இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுப்போம். கொஞ்சம் கூட நாரே இல்லாமல் நல்லா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம 20 முந்திரி எடுத்துக்கலாம். 20 திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துப்போம். நல்லா காய்ச்சின பால் 200 ml எடுத்துக்கலாம். நான் தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன் துருவி வச்சுருக்கேன். இந்த 4 டேபிள் ஸ்பூன் தேங்காயையும் அரிசியையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஊற வச்ச அரிசியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. அதுலேயும் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இதை எடுத்து வச்சுப்போம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். எண்ணெய் சட்டி நல்லா சூடானோன்னே அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அந்த நெய் நல்லா உருகின பிறகு முந்திரி திராட்சையை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துங்க. பொன்னிறமாக வச்சு நம்ம எடுத்துடலாம். இதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பனங்கிழங்கு பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். பனங்கிழங்கு பேஸ்ட்டை சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டுங்க. ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும், ஒன்று கட்டியும் விழுந்துடும். இதுமாதிரி நல்லா கிண்டிப்போம். இந்த பனங்கிழங்கு பேஸ்ட் நல்லா கொதிக்கணும், லைட்டாக நிறமும் மாறணும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்க கரைசலை வடிகட்டி சேர்த்துக்க போகிறோம். இப்போ வடிகட்டி சேர்க்கறதுனால இதில் உள்ள கல் மண்ணெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கிளறிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டும் நல்லா கொதிக்கணும். இதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. எவ்வளோ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் அரிசியும் விழுத நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. கிண்டின பிறகு இதுவும் நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம காய்ச்சின பாலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறிட்டு இது லைட்டாக திக்கானால் போதும். முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். பொரிச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. இது லைட்டாக திக்காக இருந்தால் தான், ஆறின பிறகு ரொம்ப திக்காகிடும். இன்றைக்கி நம்மளுடைய பனங்கிழங்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டானது. இங்கே பாருங்கள், ஆறின பிறகு எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இது சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இது செஞ்சு கொடுக்கும்போது இதோட வாசனை டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பனங்கிழங்கில் செஞ்சதுங்கிறது யாராலையும் சொல்லவும் முடியாது. அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பனங்கிழங்கு விரும்பி சாப்பிடாதவங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.